எல்லாரும் எழுந்திருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். சென்ற நாளில் வாசித்த வசனம் தான் ஏசாயா புத்தகம் 44 அதிகாரம் 3வது வார்த்தை. எல்லாம் எடுத்து நாங்கள் வாசிப்போமாக. ஏசாயா புத்தகம் 44 அதிகாரம் 3வது வசனம். எல்லாருக்கும் பாடமான வசனம். சில நேரங்களில் சில பேருடைய வீடுகளில் பிரேம் பண்ணி கூட நீங்க போட்டிருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தாகமுள்ளமே தண்ணீரையும் வறண்டலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் தாமே உங்களோட கூட இருப்பாராக. இந்த நாளும் கூட கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு கருத்தோடும் குறிப்போடும் பேசுவார். விசேஷமாக இந்த மாதத்திலே ஆண்டு கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். என்ன? யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இங்க வரட்டுமாம், தேவனண்டை வாருங்க. சென்ற நாட்கள் கூட அநேக வார்த்தையும் கூடாக தேவனுடைய செய்தியை பார்த்தோம். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆகவே இந்த சென்ற நாட்கள் நாங்கள் தியானித்து பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் எதின் மேலே நாங்கள் தாகமா இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் மேலே தாகமா இருந்தால், தேவனுடைய பிரசனத்தின் மேலே நாங்கள் தாகமா இருந்தால் தேவன் எங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அது இங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? அவங்க மேலே ஆறுகளை ஊற்றி சொல்லி போட்டு உன் சந்ததி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் போது யாரெல்லாம் அக்செப்ட் பண்றோமோ கர்த்தர் அதன்படி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். என்னவாவது? ஜீவனும் வல்லமை. அதுல ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். இந்த நாளும் கூட நாங்கள் அநேக பெண்கள் இந்த இடத்துல கூடிக்கிறீங்களா? அது மாத்திரமில்லை, மதர்ஸ் டேயா இருக்கிறபடினாலே 2 பெண்களை கொடுத்து எல்லாவற்றால் அம்மாவை கொடுத்து நாங்கள் தியானிக்க போறோம். ஆமென். பெண்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு முறையும் என்னடுக காலேபும் மோசேயும் யோசுவாவும் எலியாவும் எலிசாவும் நாங்கள் எல்லாம் சும்மாவா இருக்கிறோம்னு சொல்லி, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ராஜ்யத்தையே காட்டுவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பார்வையில் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, தேவனே எங்கள் சிருஷ்டிகராய் இருக்கிறார். ஆமென். இதனாலும் நாங்கள் ரூத்தின் புத்தகத்திலிருந்து நாங்கள் சில காரியத்தை பார்த்து தியானித்து நாங்கள் கடந்து செல்ல போறோம். ரூத் புத்தகத்தை திருப்பி கொள்ளும் சொன்னால் அங்கே பார்க்கிற போல ரூத் புத்தகத்தில் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம். இது சொல்ற மாதிரி இருக்கு. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்காங்க? நகோமி என்று தாயா இருக்கிறாங்க. அது மாத்திரம் நகோமி இந்த மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படிதானே? அங்கே நாங்கள் பார்க்குற ரூத் புத்தகத்துக்கு நாங்கள் போக முடியும் சொன்னாங்க. ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு போகிற வேளையிலே அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் அநேக செய்திகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு போகிற வேளையிலே நியாயம் விசாரிக்கிற நாட்களிலே தேசத்தில் என்ன உண்டாயிட்டாம்? பஞ்சம் உண்டாயிட்டு. அப்பொழுது அங்கே யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் என்ன செய்யறானாம்? தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட எங்க போயிட்டாங்களா? அங்கே மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். ஆமென். நியாயாதிபதிகள் நாட்களில் பார்க்குற நாட்களில், அந்த நாட்களில் நியாயாதிபதி தான் கடைசி அதிகாரங்களை வாசிக்கிற நாட்களில், அந்த நாட்களில் இஸ்ரவேலில் யார் இல்லை? ராஜா இருக்கவில்லை. ஆமென். அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான்னு சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகம் கடைசி அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நீங்க பார்ப்பீங்க சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களே ராஜா இருக்கவில்லை. ஜனங்கள் எல்லாம் தன் வழியிலே போய் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரம் அந்த நாட்களில் என்ன உண்டாயிட்டாம்? பஞ்சம் உண்டாயிற்று. ஆமென். பஞ்சம் உண்டாயிற்றபடினாலே, நெருக்கம் உண்டானபடினாலே அந்த நியாயாதிபதி நாட்களில் அந்த ஊரானாகிய ஒரு மனுஷன், அவனுடைய பேர் என்ன? என்ன பேர் அவருக்கு? அவருடைய பேர் என்ன? எலிமெலேக் என்ற மனுஷன் அந்த என்ன செய்கிறான்னு சொன்னா, தன்னுடைய மனைவியோடு கூட தன்னுடைய பிள்ளையோடு கூட அங்கே மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே அந்த நாட்களில் போய் அங்கே தங்கிய அப்பம் இருந்தபடினாலே, அங்கே சாப்பாடு இருந்தபடினாலே அந்த தேசத்துக்கு கடந்து போய்விட்டார்கள். ஆமென். அதுக்கு பின்பாக நாங்கள் வாசிக்க வந்த சம்பவத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் கடந்து போக முடியாது விரும்புகிறோம். அதுக்கு பின்பாக என்ன நடக்கிறது? அங்கே மோவாப் தேசத்துக்கு போன பின்பதாக நகோமியும் அவருடைய கணவனும் 2 பிள்ளைகளும் மோவாப் தேசத்துக்கு கடந்து போய்விட்டார்கள். அங்கே பஞ்சத்தின் நிமித்தமாக. பெத்லெகேம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்பா. பெத்லெகேம் என்ன? பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள். ஆமென்.
தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அப்பத்தின் வீடு. அந்த தேசத்திலிருந்து எங்க போய்விட்டார்கள்? அங்கே மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். அங்கே மோவாப் தேசத்துக்கு போன பின்பதாக அங்கே நகோமியும் புருஷனும் 2 பிள்ளைகளும் அங்கே போனார்கள். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? அங்கே மோவாப் தேசத்துக்கு போன பின்பதாக அங்கே நகோமியுடைய புருஷன் எலிமெலேக்கு என்ன செய்தாரு? அவர் மரித்து போய்விட்டார். அதற்கு பின்பதாக அங்கே நகோமியும் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள்? மோவாப் தேசத்திலே திருமணம் ஆனார்கள். மோவாப்பிய பெண்களை அவர் திருமணம் பண்ணி கொண்டார்கள். அதற்கு பின்பு என்ன நடக்க சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே அங்கே நகோமியுடைய 2 பிள்ளைகளும் என்ன செய்தார்கள்? 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். ஆமேன். அப்ப வீட்டிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். இதை குறித்து அநேக சரித்திர விதமான காரியங்கள் நிறைய இருக்கிறதுக்காக போனார்கள். அங்கே போனது நிமித்தம் என்ன நடந்தது சொல்லி அநேக விதமான சரித்திர ஆராய்ச்சியோடைய அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் வேறு காட்சி பார்க்க போறோம். அங்கே பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்கள் அங்கே 2 பேரும் அந்த 2 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். கணவனும் மரித்து போய்விட்டார். இப்ப தங்கி இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது யாரு? நகோமி தாயாரும் அவருடைய 2 மருமக்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆமேன். ஒரு வீட்டிலே 3 பெண்களா இருக்கிறார்கள். அதற்கு பின்பா என்ன நடக்க சொன்னால் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 6ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிப்போம். எல்லாருமா சேர்ந்து 6ஆம் வசனம் ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாங்கள் பார்ப்போம். இருந்தால் எல்லாமே சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இங்கே வாசிக்கும் போது ரூத் மன்னிக்கும் அங்கே நகோமி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுன்னு சொன்னால் அங்கே ஒரு சத்தத்தை கேட்கிறார். என்ன சத்தம்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் அங்க நகோமி இப்ப எங்க இருக்கிறாங்க? மோவாப் தேசத்துல இருக்கிறாங்க. அங்க அப்பத்தின் வீடாகி அங்கே பெத்லகேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போய் அநேக இழப்புகளோடு கூட கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அங்கே வெறுமையா இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வேலையில் என்ன நடக்க சொன்னால் ஒரு செய்தி ஒன்று வருகிறது. அவருடைய காதில் ஒரு செய்தி கேட்கிறது. என்னோட சொன்னால் அங்கே பெத்லகேமிலே என்ன நடக்கிறது? இப்ப அங்கே அப்பம் இருக்கிறது. அந்த தேசத்து ஜனங்களுடைய பஞ்சம் நீங்கி போய்விட்டது. அந்த தேசத்திலே செழிப்பு உண்டாயிருக்கிறது. அங்கே கேள்விப்படுற என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களுடைய கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்தாள். அல்லேலூயா. இங்க பார்க்கிற வேளையில வாழ்க்கையில இப்ப என்ன? எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை. புருஷன் இறந்து விட்டார், பிள்ளைகள் இறந்து விட்டார். இப்படியான நிலைமை உங்களுக்கு வந்தா என்ன நடக்கும்? உங்களோட வாழ்க்கையை வெறுத்து போய்விடும். இனி ஏன் வாழ்ந்து? இனி எந்த பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளும் இல்லை, கணவனும் இல்லை, 2 மருமக்கள் இருக்கிறாங்க. உங்களை வச்சு நான் என்ன செய்யறது? எப்படி நாம் வாழுறது? ஒரு என்ன சொல்றது? எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை. இப்படியான காரியம் உங்களோட வாழ்க்கையில வருமா? சில பேருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது என்ன செய்கிறார்கள்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? சில பேர் மரித்து போய் விடுவார்கள், சில பேர் வியாதிப்பட்டு போய்விடுவார்கள், சில பேர் அநேக விதமான பாடுகளுக்குள்ளாக கடந்து போய்விடுவார்கள். ஆனா இங்கே பார்க்கும்போது நகோமி ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கிறாள். அங்க தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்ற செய்தியை கேட்ட வழியிலே அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அவளுக்கு ஒரு தைரியம். நான் திரும்பி அப்பத்தின் வீட்டுக்கு நான் போக போகிறேன், நான் திரும்பி பெத்லகேம் நான் போக போகிறேன் என்று சொன்னாங்க. கேள்விப்படார் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளும் கூட நாங்கள் வாக்குத்தத்தத்தை வாசித்தோம். உன் சந்ததி மேலே நாவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஊற்றி வந்து வார்த்தை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாள் நாங்கள் நகோமியின் சந்ததி பார்க்க போறோம். இந்த நகோமி இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார் சொன்னால், கணவனை இழந்து 2 பிள்ளைகளையும் இழந்து நடுத்தெருவில் இருப்பாங்க. தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லுவாங்க? நடுத்தெருவு. பார்க்கறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நகோமியை பார்த்து, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட சொல்லுவாங்களா? நகோமி நீங்க நல்லா சுகமா இருக்குன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? சிலர் போனால பார்த்துட்டு எங்க போவாங்க? இந்த மனசுல முகத்துல முடிச்சா என்ன நடக்கும்? எனக்கும் இதுதான். இல்லாட்ட நகோமியை பார்த்து பிரைஸ் வச்சுனா நீங்க சொல்லுவீங்களா? ஓ நகோமி அம்மா வாரா, புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து மோவாப் தேசத்து மருமக்களோட இருக்கிறா, வாக்கு நானும் பிரைஸ் ரோடா. பொதுவா மனுஷர் தேவனை அறியாதவர்கள், இல்லாட்டல் ஒரு பயம் இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? விலகி போய் விடுவார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத என்ன செய்வார்கள்? விலகி போய் விடுவாங்க. இப்பவும் தேசத்துல குறிப்பாக்குறவங்களும் சோத்திரம் என்ன கண்டு விலகி போறாங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. உண்மையான தேவனை விசுவாசிகள், உண்மையான தேவனுடைய வார்த்தையை நம்புற என்ன செய்வார்கள்? கர்த்தரோட கூட இருக்க எல்லாரும் நீங்க அன்பு செலுத்துவீங்க, எல்லாரும் கனம் பண்ணீங்க, எல்லாரும் நேசிப்பீங்க. யார் இப்படிப்பட்ட மனுஷன் நீங்க என்ன செய்வீங்க? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தேவனை விசுவாசிக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பாதவர்கள், கர்த்தரோட உறுதி இல்லாத என்ன செய்வார்கள்? இப்ப என்ன பார்ப்பாங்க? நாள் பார்க்கிறவர்கள், நேரம் பார்க்கிறவர்கள், கிழமை பார்க்கிறவங்க. நீங்க எங்கேயுமே யாரும் இருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு புதன்கிழமை, இன்றைக்கு சனிக்கிழமை,
இல்லாட்ட பூனை குறுக்க போனா அதுக்கு ஒரு இதுண்டு, நான் குறுக்க உடைச்சா அதுக்கு இதுண்டு. பார்க்குற இருக்கீங்களா நீங்க? எங்களுக்கு எல்லா நாளும் என்ன நாள்? நல்ல நாள். ஆண்டவர் படைச்சு போட்டு என்ன சொன்னாரு? நல்லதென்று கண்டார். ஒவ்வொரு நாளும் நல்லதென்று கண்டார். எல்லாம் உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னு சொன்னால் கர்த்தரை உருவாக்கினார். ஆமென். இங்கே பார்க்கும்போது அங்கே நகோமியின் நிலைமையை பார்க்கிறவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட எல்லாமே, எல்லாவற்றையும் இழந்த எல்லாமே, அந்த வேளையிலும் கூட ஆண்டோட வாக்குத்தத்தம் சொல்ற உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். இந்த நாள் மெர்சிடாய் குடும்பத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சூழ்நிலைகள், தோல்வியான சூழ்நிலை இருந்தாலும், இங்கே நகோமிக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, நகோமிக்கு ஒரு செய்தி வருது. என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவருக்கு ஆகாரம் அருளாண்டு அவள் கேள்விப்பட்டாள். ஹல்லேலூயா. இது என்ன வார்த்தை? இது கர்த்தருடைய வார்த்தை. என்ன வார்த்தை இது? இது ஜீவ வார்த்தை. ஆண்டவர் ஜனங்களை சந்தித்திருக்கிறாரு, அந்த தேசத்துல ஆகாரம் கொடுக்காண்டு கேள்விப்பட்ட போல அங்க நகோமி ஒரு முடிவெடுக்கிறார். நான் எழுந்து, அங்க என்ன வாசிக்கிறோம், தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து என்ன செய்யலாம், திரும்பி வரும்படி எழுந்து போனார். அல்லேலூயா. அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு முடிவு என்ன செய்யும்னால் நகோமியின் வாழ்க்கை திரும்ப கட்டப்படுறதுக்கு ஒரு படியாக அமைகிறது. அல்லேலூயா. இதே நகோமி ஒன்றுமே வேண்டாம், புருஷனை மரித்து போய்விட்டார், பிள்ளைகளை மரித்து போய்விட்டார், நானும் தேசத்துல மரித்து போய்விட்டால். அங்க ஏற்கனவே மோவாப் தேசத்துல 3 கல்லறை நாட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த கல்லறை ஆற்ற கல்லறை நகோமி அம்மா கல்லறை அங்க கட்டப்பட்டிருக்கும், உண்மைதானே. ஆனா இவள் என்ன செய்கிறாள்? ஒரு முடிவெடுக்கிறாள், ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். முதலாவது படி என்ன? எழுந்து ஒரு தீர்மானத்தோடு நான் எழுந்து திரும்பி இந்த தேசத்துக்கு போவேன்னு சொல்லி அந்த முடிவு என்ன நடக்க சொன்னால், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுறதுக்கு அங்கே வழிகள் உண்டாகிறது. அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட தாழ்மையான சூழ்நிலை இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கை எதை இழந்து போனாலும், நாங்கள் தேவ சத்தத்தை கேட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எழும்புற வேளையிலே, ஒரு தீர்மானம் எடுக்கிற வேளையிலே, தேவனுக்காக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை நம்பி ஒரு தீர்மானம் எடுத்தால் தேவன் உங்கள் குடும்பத்தை திரும்ப கட்டுவார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை திரும்ப கட்டுவார். நீங்க இழந்து போன காரியத்தை தேவன் திரும்ப கட்டுவார். நீங்க இழந்ததை பார்க்கலாம் 1000 மடங்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது நாம் தேவ சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது. அல்லேலூயா. இப்ப நகோமி யாரை நம்பி போறாங்க சொல்லுங்களேன்? அங்கே பெத்லகேம்ல அங்க எனக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எங்களோட உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க. போனோன்னு எல்லாம் செய்வாங்க. போனோன்னு நகோமி அம்மா வாங்கன்னு சொல்லி வீடு எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு வைப்பாங்க. அதை நம்பி போறாங்களா? இல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு போறாள். தேவனுடைய வார்த்தையை நம்பி போகிறாள். தேவனுடைய சமூகத்தை தேவன் சந்தித்திருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அங்கு புறப்பட்டு போறவழிலே அவள் எடுத்த தீர்மானம் அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஆமென். தொடர்ந்து நாங்க வாசிக்கும் போது இந்த கதையெல்லாம் நீங்க வீட்டை போய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4 அதிகாரம் தான் இருக்கிறது. இன்றைக்கே நீங்க போய் வீட்டை போய் வாசிச்சு முடிச்சிருங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள், ஆண்டு செய்த அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கர்த்தர் மகிமையா காரியங்களை அந்த நாட்களில் செய்தாரு. ஆமென். தொடர்ந்து நாங்க வாசிக்கிறவளை 2 மருமக்களும் மாமியும் என்ன செய்கிறார்கள்? எழுந்து பெத்லகேமுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. மாமி மருமக்களை பார்த்து நீங்க என்ன சொல்றாங்க? மருமக்களை பார்த்து நீங்க திரும்பி உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு போங்க. நீங்க திரும்பி நீங்க அங்க 8ஆம் வசனம் சொல்றது வாசிங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. வாசித்து பாருங்க. இங்க வாசிக்கும் போது இங்க என்ன நடக்கிறது? நகோமி என்ன சொல்றாங்க? நகோமிக்கு இந்த பள்ளியில பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்கள் திரும்பி போங்க, நீங்க என்னோட கூட இருந்தா என்ன வராது?
எந்த எதிர்பார்ப்பும் உங்களோட வாழ்க்கை கட்டப்பட மாட்டாது. நீங்க என்ன செய்யுங்க, திரும்பி போங்கன்னு சொன்ன வேளையிலே அங்க அநேக காரியங்கள் சொல்ற வேலைகள் என்ன நடக்கிறது? அங்க தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே ஒரு மருமகள் என்ன செய்கிறார்களாம்? அங்கே திரும்பி போகிறார்கள். 13ஆம் வசனம் 14 15ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே திரும்பி போய்விட்டார். அங்க 16ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே என்ன நடக்கிறதுனா, ஒரு மருமகள் திரும்பி போய்விட்டால் மற்றோட பேர் என்ன? ரூத் என்று அங்கு வேதத்திலே வாசிக்கும். அதற்கு ரூத், நாம் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன செய்ய வேண்டாமாம்? பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ரெண்டாவது நாங்க பார்க்கும்போது நகோமி முதல் முடிவெடுத்தா, நான் திரும்பி நான் பெத்லெஹேம் போவேன்னு சொல்லி இங்கே பார்க்கும்போது 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவருடைய மருமகள் மற்ற இரண்டாவது மருமகள் என்ன செய்கிறாளாம்? அங்கே ஒரு மாமியை பார்த்து சொல்றாள், நான் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஆமென். இவ்வளவு ஒரு முடிவெடுக்க என்ன, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லத்தான். வயது போன மாமியனோட கூட இருக்கிறாங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லத்தான். ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? திரும்பி போக மாட்டேன். நீர் போகிற இடத்துக்கு நானும் வருகிறேன். நீங்க என்ன சொன்னால், நகோமி என்ன செய்கிறாள்? ஒரு முடிவெடுக்கிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அங்கே அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி போகிறாள். அந்த காரியத்தை என்ன செய்யறார்? ரூத் என்ன செய்யறாள்? நீ போகிற இடத்திலே நானும் வருவேன். இங்க என்ன சொல்றாளாம்? அங்க மாமியை பார்த்து சொல்கிறாள், என்னோட கூட பேச வேண்டாம்னு சொல்லி போட்டு, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த சந்ததி, இந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு இரண்டாவது முடிவெடுக்கிறாள் யாரு? அவருடைய மருமகள் ரூத் முடிவெடுக்கிறாள், நான் என்னோட மாமியை விட்டு திரும்பி போக மாட்டேன். நீ எங்க போனாலும் என்ன செய்கிறேன்? நான் கூட வருகிறேன். நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் அங்க போய் எங்க தங்க போறோம், எங்க இருக்க போறோம், என்ன சாப்பிட போறோம், என் வாழ்க்கை எப்படியாக போக போறது, என் வாழ்க்கை கட்டப்படுமா, என் குடும்பம் கட்டப்படுமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனாலும் என்ன சொல்றாள்? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இவளுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அவள் நம்பி போறாள். கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் கேள்விப்படுகிறாள். இங்கே போறாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். எங்களுடைய சந்ததி மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் நம்ப வேண்டியது யாரு? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம். யார் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பினால் உங்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். வேதத்திலே அநேக விதமான சாட்சிகள், நடந்த சம்பவங்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை அங்கே அவமானப்பட்டு போய்விடுமோ, அது மாத்திரமல்ல, இவர் மோவாப் தேசத்து பெண், தேவனை அறியாத ஜனங்கள், தேவன் விரும்பாத ஜனங்கள், நான் இன்னொரு தேசத்துக்கு போனால் என்னை ஏற்றுக்கொள்வார்களா, எப்படி என்னை நடத்துவார்கள், அநேக கேள்வி கூட வந்துக்கலாம். ஆனால் என்ன செய்கிறாள்? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதை நம்பி என்ன செய்கிறாள்? புறப்பட்டு மாமியோடு கூட எங்க போகிறாளாம்? பெத்லகேமுக்கு போகிறாள். அங்கே போகிற வேளையிலே என்ன நடக்குது சொன்னால், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய தொடங்கினார். இந்த ரெண்டு முடிவும் என்ன நடக்க சொன்னால், அவருடைய சந்ததி கட்டப்படுறதுக்கு கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணினார். எங்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் வரலாம். நாங்கள் பிழைவிடும் போது மாமி அங்கே நகோமியோ புருஷனோ அங்கே மோவாப் தேசத்துக்கு போனது சரியான காரியம் இல்லை. ஆனாலும் கூட இழப்புகளை சந்தித்தார்கள். அங்கே புருஷனை இழந்தார்கள், பிள்ளைகள் இழந்தார்கள். ஆனால் திரும்பி வரும்போது தேவன் என்ன செய்வார்? மீண்டும் உங்களை கட்டுவார். நாங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், நாங்கள் எந்த பிழை விட்டாலும், நாங்கள் தப்பி விட்டாலும் அது நல்லன்னு சொல்லவில்லை. நாங்கள் அதை உணர்ந்து மனம் திரும்பி தேவனண்டை திரும்பி வரும்போது தேவன் என்ன செய்வாரு? உங்களை திரும்ப கட்டுவார். அல்லேலூயா. பிழை விடாத மனுஷன் யாராவது இருக்கீங்களா? ஒருத்தரும் இல்லை. நான் கூட இல்லை. எல்லா இடங்களும் எங்களுக்கு பிழை விடுறோம், தவறு விடுறோம். சில பெரிய பெரிய பிழை விடுவாங்க, சில பெரிய பெரிய தவறு விடுவாங்க. ஆனால் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே இதனுடைய பிழை, என்னுடைய தப்பிதம், நான் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் திரும்பி உம்மண்டே வருகிறேன், உங்களுடைய பாதத்தண்டைக்கு வருகிறேன், உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நீதான் என்னுடைய தஞ்சம் என்று நீங்க நம்பி வந்தால் உங்களுடைய வீடு திரும்ப கட்டப்படும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். எப்பொழுது? நாம் திரும்பி தேவனண்டே வரும்போது. ஆகவே அங்க வேதத்துல வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே சொல்லுங்க பாப்போம், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டினால் என்ன செய்ய வேண்டும்?
தேவனண்டை வாருங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஆண்டவர் யார் தாகமாய்க்கார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவார். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் தேவனண்டை திரும்பி வரும்போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது ரூத் எங்கே வந்து விட்டாங்க, இப்ப பெத்லகேம் வந்து விட்டாங்க. அதுக்கு பின்பாக என்ன சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயத்தை செய்ய தொடங்கினார். ஆமீன். பெத்லகேம் வந்து பின்பதாக ரூத் வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு சில நன்மைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நாங்கள் கடந்து செல்ல போறோம். முதலாவது அவருக்கு கிடைக்கிற காரியம் சொன்னார் ரூத் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது கிடைக்கிற காரியம் என்ன சொன்னால், இவள் யார்? இவள் அந்நிய தேசத்து பெண், மோவாபிய பெண், தேவன் விரும்பாத ஜனங்கள், ஒரு வேறு தேசத்தால். அது மாத்திரமல்ல, கணவனை இழந்து என்ன செய்யாதனால் தோட்டத்தில் போய் என்ன செய்யாதனால் அங்கே போவாஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தால். அந்த நாட்களில் போவாஸ் எப்படிப்பட்ட ஆள் சொன்னால் அவர் மில்லியோனர், பெரிய பணக்காரன், நல்ல ஆசையுடைய மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன். அங்கே பார்க்கும்போது அவனுடைய வயல்ல போய் என்ன நடக்குதுனால் அங்கே அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அரிகளை அவங்க என்ன செய்ய பொறுக்கி கொண்டு அங்கே கொட்டுற அந்த நெல்லுகளை எல்லாம் அவர்கள் பொறுக்குகிறார்கள். பொறுக்கிற வழி என்ன நடக்குதுனால் அங்கே அவளுக்கு என்ன நடக்குதுனால் அங்கே தயவு கிடைக்குது. அங்கே வாசிக்கிறோம், அதற்கு அவள் என் ஆண்டவனே உமது கண்களை எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நான் உடைய வேலைக்காரி ஒருத்தியாக சமமாக இராவிட்டாலும் நீர் என்னோட என்ன செய்யலாம் ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோடைய பட்சமாய் பேசினீரே என்றாள். அல்லேலூயா. அவங்க பார்க்கிறோம் என்ன நடக்கிறது. இவளுக்கு முதலாக கிடைக்கிற காரியம் ஒரு ஆறுதல். என்ன சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சத்தம் வச்சுங்க பாப்போம். ஆறுதல். அல்லேலூயா. எத்தனைக்கு ஆறுதல் வேணும்? ஆமே, ஆறுதல் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆறுதல் எங்களோட வாழ்க்கையில ஒரு ஆறுதல், எங்களோட வாழ்க்கையில ஒரு சமாதானம். இந்த நாட்கள்ல அநேருக்கு இல்லாத காரியம் என்ன? உலகத்துல பார்த்தலாம் எல்லாரும் இப்படி கொண்டு இருப்பாங்க, இப்ப கொதிச்சு கொண்டே இருப்பாங்க. எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வேதனை நிமித்தமாக, ஏதோ ஒரு பாரத்தின் நிமித்தமாக, இழப்பின் நிமித்தமாக, போராட்ட நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக என்னோட வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு சமாதானமற்ற வாழ்க்கை, ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. ஆனா எங்கே ஆறுதல் கிடைக்கும்? எங்கே ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவார்கள்? யார் என்னை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவார்கள்? யார் என்னை பார்த்து ஒரு சுகமான வார்த்தை சொல்லுவார்கள்? உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒரு ஆபத்து வந்து விட்டது, ஒரு ஆள் பார்த்து என்ன சொல்லணும்? இல்லாட்ட ஒரு காயம் வந்து விட்டது. இந்த காயத்துக்கு நோமலா வந்து என்ன நடக்கும்? காலை எடுத்துடுவாங்க. சொன்ன என்ன நடக்கும்? அவருக்கு கால் போயிடும். நீங்க என்ன சொல்லணும்? அது சுகமாயிடும். இயேசுப்பா சுகம் தருவார். என்ன நடக்கும்? நாங்க ஜெபம் பண்றோம், சுகமாயிரும். என்ன நடக்கும்? அது சுகம் வந்துடும். மனதில் என்ன வந்துடும்? ஒரு தைரியம் வரும், நம்பிக்கை வரும். நான் சுகமாவேன், நான் நடப்பேன். நீங்க காலை எடுத்துட்டு வந்து என்ன நடக்கும்? அப்பவே அவர் அரைவாசி செத்துடுவார். காரணம் என்ன? என்ற வாழ்க்கை இதோட முடிஞ்சு போய்விடும். உண்மைதானே? இங்க பாக்குறோம், இந்த மகள் அங்கே மோவாபிலிருந்து வந்துக்கிறாள், அங்கே பெத்லகேமுக்கு வந்துக்கிறாள். அங்கே எனக்கு வரும்போது என்ன நடக்கிறது? அவள் தள்ளி விடவே இல்லை. இவள் அந்நிய தேசத்து பெண், ஒரு புருஷனை இழந்து வந்த பெண். இவளை பார்க்க கூடாது, இவர்கள் என்ன ஜனங்கள் வரக்கூடாது, உங்க தேசத்துக்கு வரக்கூடாது, தள்ளி விடவே இல்லை. என்ன நடக்கிறது? ஒரு ஆறுதல், பட்சமாய் பேசுதல். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய எங்களோட வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா என்றால், எங்களோட வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டுமா என்றால் என்ன தேவை? தேவனுடைய வழி நடத்தல். தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் போது, தேவனுடைய திரும்பி வரும்போது எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எங்க சபைக்கு தேவ பிள்ளை வரும்போது, உறவுகள் வரும்போது யாரை கண்டா என்ன சொல்லணும்? ஒரு ஆறுதலான வார்த்தை, சமாதானமான வார்த்தை, ஒரு சந்தோஷமான வார்த்தை. இவரை எனக்கு பிடிக்காது, அவாவை எனக்கு பிடிக்காது, அவாக்கு நான் பிரைஸ் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் யாரு? தேவனை அறிந்தவங்க செய்யற காரியமா? இல்ல. நமக்குள்ள என்ன இல்லை? பட்சபாதமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பட்சபாதம் இல்லாதவர். எல்லாருக்காகவும் யோவான் ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்த சொல்லுங்க? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எல்லா மனுஷருக்காம் அவர் பலியானார், எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டார். அவருடைய அன்பு எல்லார் மேலும் இருக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டும்? பட்சபாதம் இல்லாம அன்போடு கூட விசாரிங்க.
அன்போடு கூட ஆறுதல் படுத்துங்க. நீங்க ஒரு ஆளை ஆறுதல் படுத்தும் போது, ஒரு ஆளை ஆட்சி தேற்றும் போது, ஒரு ஆளுக்கு ஒரு சமாதான வார்த்தை சொல்லும் போது, அந்த சமாதானம் அவனுக்குள்ளேயும் போகும், உங்களுக்குள்ளேயும் வரும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளை கை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன நடக்கும்? அவங்க சிரிக்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வருமே ராதா. இப்ப நான் கபிலனுக்கு போய் பிராபோ கபிலன் குறுக்கே மக்கள் ஒரு சிரிப்பு வரும். என்ன செய்வார்? அப்ப நான் இப்படி பார்த்து என்ன செய்வேன்? நானும் சிரிப்பேன். ஏன்? அது பரிமாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதனால என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை என்ன செய்ய வேண்டும்? ஆற்றி தேற்றும் போது எங்களுக்குள்ள சந்தோஷம் கடந்து வரும், சமாதானம் கடந்து வரும். இங்க பார்க்கும்போது இந்த மகள் ஒருந்த எதிர்பார்ப்பும் இல்ல வந்தவளுக்கு முதலாவது கிடைத்த காரியம் சொன்னால் ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுத்தார். அங்கே வாசிக்கும் போது அங்கே அவள் சொல்ற, என்ன நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினீரே அப்படின்னு என்ன வருதுன்னு ஆறுதல் மாத்திரமல்ல, ஒரு ஐக்கியம் கடந்து வர்றது. ஆமென். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? ஐக்கியத்தின் ஆண்டு. அங்கே பார்க்கும்போது அந்த பெண்ணை அவர் தள்ளி விடாத படிக்கு அந்த என்ன சொல்றா, அவர் சொல்றாள் அங்கே, ஆண்டவனே உடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உடைய வேலைக்காரர்கள் ஒருத்தியாக சமானமாய் இராவிட்டாலும் எனக்கு ஆறுதல் சொல்லி அடியாருடைய பட்சமாய் பேசினீரே. ஒரு ஆறுதல் மாத்திரமல்ல, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு வருகிறது. அந்நிய தேசத்து பெண்தான் தேவனுடைய வரும்போது காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்தபடினாலே என்ன நடக்கிறது? ஆறுதல் மாத்திரமல்ல, ஒரு ஐக்கியம் இருந்தது. காரணம் என்ன? அங்க 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாமே சேர்ந்து வாசிப்போமா? 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. என்ன நடக்குறீங்க? இந்த ஆறுதலும் இந்த ஐக்கியம் எப்படி வந்தது சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே வந்தபடினாலே. அங்கே போவாஸ் பார்த்து அவளை பார்த்து சொல்றாள், மகளே உன் செய்கைக்கு தக்க பலனை யார் கட்டளையிடுவாரு சொல்லுங்க. யார் கட்டளையிடுவாரு? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீங்க கர்த்தருக்காக செய்தால், நீங்க கர்த்தருக்காக ஓடினால், நீங்க தேவ சமூகத்திலே ஜெபித்தால், நீங்க தேவனுக்காக பிரயாசப்பட்டால், நீங்க தேவனுடைய சமூகத்திலிருந்து மற்றவனுக்காக ஜெபிக்கிற வழியிலே அதற்குரிய பலனை கர்த்தர் இந்த எல்சடாய் குடும்பத்துக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இங்க பார்க்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ற எவ்வளவு காரியம் செய்துக்கோணும். இப்படி ஒரு வார்த்தை, அந்நிய பெண், கைவிடப்பட்ட பெண், புருஷனை இழந்த பெண், மோவாபிய பெண், ஆனால் இங்கே வரும்போது ஒரு ஆறுதல், ஒரு ஐக்கியம், அது மாத்திரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு மனமகிழ்ச்சி வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டும்போது சும்மா இருந்திருப்பாளா? இந்த வார்த்தையை கேட்கும்போது அழுது கொண்டு இருந்திருப்பாளா? இந்த வார்த்தையை கேட்டும்போது அவளோட வாழ்க்கை அங்கே வெறுத்து போயிருக்குமா? இல்ல, நம்ம ஆளுவேன், நான் கட்டப்படுவேன், என் சந்ததி கட்டப்பட போறது, என் குடும்பம் கட்டப்பட போறது, என் வாழ்க்கை செழிப்பாய் மாற போறது, என் வாழ்க்கை மனமகிழ்ச்சியா மாறப்போகுது. ஒரு நம்பிக்கை கடந்து வர. சந்ததி மேல் கர்த்தர் ஆவியை ஊற்ற வேண்டுமா இருந்தால், சந்தானத்து மேல் கர்த்தர் ஆவியை ஊற்ற வேண்டுமா இருந்தால், தேவனண்டை வாருங்க, தேவனண்டு சமத்துக்கு ஒரு முடிவெடுங்க, கர்த்தருடைய சமத்துக்கு திரும்பி வாங்க. எந்த இடத்துல கர்த்தருக்கு தூரமா இருக்குங்க திரும்பி வாங்க. அவர் என்ன செய்யறார்கள்? தேவ வார்த்தையை கேட்டு திரும்பி வந்த வேளையிலே முதலாவது கிடைத்த காரியம் ஒரு ஆறுதல், ஒரு ஐக்கியம். நம்முடைய பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ளுங்க. அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. அங்கே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். அங்கே பார்க்கும்போது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்களை ஆறுதல் படுத்துங்க. ஆதியாகமம் புத்தகத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு போற வழியிலே அங்கே யோசேப்பினுடைய காரியங்களை காணக்கூடிய இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், யோசேப்பை என்ன செய்தார்கள் சகோதரர்கள்? சொல்லுங்க பாப்பா. யோசேப்பு தரிசனம் கண்டான். தரிசனத்தை போய் தன்னுடைய சகோதரத்தை அறிவித்தான். நீங்க எல்லாம் என்ன பணிந்து வணங்குற மாதிரி நான் தரிசனம் கண்டேன். அதுக்கு பின்பதாக சகோதரர்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? கூலியிலே தூக்கி போட்டாங்க, கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அது மாத்திரமில்ல, அங்க விற்று போட்டு விட்டார்கள். ஆமேன். அது நிமித்தமாக அவன் அநேக பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாய் எங்கே போனான்? எகிப்துக்கு கொண்டு போய் பட்டான். எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அங்கே பெரிய தலைவனாக ஏற்படுத்தினார். அங்கே
தேவனுடைய நாம மகிமைப்பட்டது. அவனை தேசத்தில் பெரிய ராஜாவாக ஏற்படுத்தினார், பெரிய தலைவனாக ஏற்படுத்தினார். அதுக்கு பின்பதாக என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அங்கே இஸ்ரவேல், அங்கே யோசேப்புடைய தகப்பனும் சகோதரர் எல்லாம் எங்கே போனார்கள்? அங்கே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே போன பின்பதாக அங்கே 21ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்றார். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிக்கிற வேளையிலே எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஆதியாம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20, 21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு பார்க்கும்போது யோசேப்பு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? இப்ப என்ன செய்யணும் யோசேப்பு? நோம்பல சாதாரணமா ஒரு மனுஷனா இருந்தான். சாதாரணமா நாங்கள் ஒரு நோமல் ஆக்க எங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். என்ன வருமா வராத? என்ன செய்யுங்க? என்ன பார்த்து குடியில தூக்கி போட்ட நீங்க, என்ன கொலை செய்ய ட்ரை பண்ணினீங்க, என்ன வித்து போட்டீங்க. யாராவது முகத்துல முழிப்பீங்களா? இவர் என்ன செய்யறான்? தேசத்துக்கு பெரிய அதிபதி, ராஜா சொல்லிட்டார், யோசேப்பு அனுமதி இல்லாமல் அங்க பெர்மிஷன் இல்லாம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, கையை காலை ஆட்டவே கூடாது. ராஜா ரெண்டாவது அந்த குதிரையில ஏற்றி அவெல்லாம் அங்க எகிப்து தேசம் முழுக்கும் அதிபதியா உயர்த்திட்டார். பெரிய ராஜா, அவன் நினைச்சா என்ன பண்ணலாம், பெரிய அதிபதி. ஆனா இங்க என்ன சொல்றான்? பட்சமாய் பேசினான். தேவ அன்பு, தேவனுடைய இரக்கம். அங்க முதல் வசனத்துல வாசிக்கும் போது 18ஆம் வசனம் சொல்றது, அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக என்ன செய்யலாம்? தாழ விழுந்து நாங்கள் உமக்கு அடிமைகள். என்ன தரிசனம் கண்டான்? இதான் தரிசனம். எங்க நிறைவேறிச்சு? கடைசியில அவங்க நிறைவேற்று. இதை சொல்ல போய்தான் என்ன வந்தது? குழியில தூக்கி போட்டாங்க. இதை சொல்ல போய்தான் இத்தனை பிரச்சனை வந்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்யவில்லை? மாறவே இல்லை. யோசேப்பு தேவனுக்கு உண்மையா இருந்தான். யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தான். தேவனண்டை போனான். யோசேப்பு அவனை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா. இப்ப அவனுக்கு என்ன இருக்கு? தேவ பயம் இருக்கிறது. இப்ப அவனுக்கு தாழ்மை இருக்கிறது. அங்கே அவங்களை பார்த்து சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நானோ இப்பொழுது நடந்து வர்றபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தர் என்ன செய்தாராம்? அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் சொல்லி ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனங்களை எந்த இடத்துல வைத்தாலும் எங்க செய்வனுக்காக என்ன? அன்போடு கூட எல்லாரும் மரவணைங்க, பட்சபாதம் பார்க்காதீங்க. இன்றைக்கு நான் நிக்கிறேன், நாளைக்கு நிற்பது எனக்கு தெரியாது, தெரியுமா? நாளைக்கு சிலங்கள் எனக்கு ஒரு ஆள் உதவி தேவை. நாங்கள் சென்ற நாட்கள் வெளியிடத்துக்கு போட்டு வந்தோம். 30 வருஷத்துக்கு பிறகு சில பேர் கண்டோம். அவர்கள் உருவமே மாறிவிட்டார்கள். பேலன் இல்லை, பேச்சு இல்லை, உருவமே மாறிவிட்டார்கள். அந்த நாட்கள் நல்லா இருந்தவர்கள் உருவமே மாறிவிட்டார்கள். எங்களை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, மேன்மை பாராட்டுங்களுக்கு இடமே இல்லை. இது கர்த்தர் கொடுத்த சரீரம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த நன்மை, கர்த்தர் கொடுத்த குடும்பம். இருக்க மாட்டோம் எல்லாருடையும் சந்தோஷமா இருங்க. இருக்க மாட்டோம் யாவரோடும் சமாதானமா இருங்க. இருக்க மாட்டோம் கர்த்தருக்கு உண்மையா வாழுங்க. மரித்தாலும் நீங்க தேவனண்டை போவீங்க. நீங்க மரித்தாலும் தேவனண்டை சேர்க்கப்படுவீங்க. நீங்க மரிக்கும் வரை கர்த்தர் உங்க குடும்பத்தை சந்ததியை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் ஆண்டு கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் சந்ததி மேல் ஆவியையும் உங்கள் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் சொன்ன தேவன் அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. சீக்கிரமா நேரம் கடந்து செல்றது. இன்னும் ஒரு பாயிண்ட பார்த்து இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்த்து கடந்து செல்ல போறோம். அது மாத்திரம் என்ன கிடைச்சது? அன்பு, ஆறுதல் கிடைத்தது, ஐக்கியம் கிடைத்தது. அது மாத்திரம் இன்னொரு வசதி வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போமா? அவர்கள் அற்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மெண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றால். ஆமா, இங்க பார்க்கும்போது என்ன நடக்கிறது? இங்கே அங்கே அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னா ஒரு பாதுகாப்பு வருது. ஆமே. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஒருவரும் உன்னை தொடாத படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கேன். பாருங்க, தூர தேசத்து பெண், அந்நிய பெண், ஆனாலும் என்ன நடக்கிறது? ஒரு பாதுகாப்பு. தேவனண்டை நம்பி வரும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்பி வரும்போது, கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவளுக்கு என்ன நடக்கிறது? பாதுகாப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, அங்கே தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது. அங்கே வேதம் சொல்றது, அங்கே
வேலைக்காரருக்கு கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கண்டைக்கு போய் வேலைக்காரன் மொண்டு கொண்டு வர்றதுல நீ என்ன செய்யலாம்? குடிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அங்கே பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஆண்டவண்டே நாங்க வரும்போது யாரெல்லாம் தாகமா இருக்கிறோமோ நீங்க என்னிடத்துல வாருங்க. சில நாட்கள் நாங்க வாசித்தோம், ஆண்டவர் கடைசி நாட்கள் சொல்றாரு, அங்கே ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவருடைய அந்த ஜீவ நதி எங்களுக்குள்ள ஓட வேண்டுமா இருந்தால், அந்த ஜீவத்தண்ணி எங்களுக்குள்ள ஓட வேண்டுமா இருந்தால் தேவரண்டை வாருங்கள். இங்கே அவருக்கு சொல்றான், தண்ணி குடங்கண்டை போய் வேலைக்காரன் கொண்டு வர தண்ணியிலே நீ குடிக்கலாம். அப்பொழுது அவள் தரையிலே மோங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாயிருக்க நீ என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிராலே உடைய கண்களே தாயை கிடைத்தது என்றாள். அல்லேலூயா. இவளால நம்பவே முடியல, இவளை என்ன செய்ய முடியல, நம்பவே முடியவில்லை. நான் அந்நிய தேசத்து பெண் அவ்வளவா தாழ்த்தாள், தன்னை தாழ்த்துறவளையும் கூட மனுஷரால் உங்களுடைய தயவு கிடைச்சன்னு சொல்லி அங்கே கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாள். அதே இந்த நாட்கள்ல எங்களோட வாழ்க்கையிலே எங்களோட குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால் திரும்பி வாருங்க. எங்கள் சந்ததி மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டுமா சொன்னால், எங்கள் சந்தானத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டுமா இருந்தால் எவ்வளவுக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களை தேவன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் அநேக செய்திகள் உண்டு. நான் முடிவுக்கு வருகிறேன். தொடர்ந்து நான் கடைசியாக நாங்கள் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துக்கு போகிற வேளையிலே கடைசி இந்த சம்பவம் முழுவதும் இங்கே வீட்டை போய் இந்த 4 அதிகாரத்தையும் வீட்டை போய் நீங்கள் வாசிங்க, அமைதியாய் வாசிங்க. கர்த்தர் பெரியாங்க செய்வார். கடைசியில் பார்க்குற வேளையிலே என்ன செய்யணும்னா, போவாஸ் அவளை என்ன செய்கிறாள்? திருமணம் பண்ணி கொள்கிறாள். ஆமென். மோவாப் எஸ்ரியா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்னால் அங்கே போவாஸ் என்ன செய்கிறாள்? ரூத்தை திருமணம் பண்ணி கொள்கிறான், தனக்கு மனைவியாக அங்கே ஏற்படுத்த. அதுக்கு பின்பதாக 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே நம்ம சேர்ந்து வாசித்து நாங்கள் முடிக்க போறோம். ரூத் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு போற வழியிலே, அப்பொழுது ஒளிமுக வாசல் இருக்கிற சகல மூப்பர்களும் மூப்பரானங்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான், உம்முடைய வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பாப்பிரத்திலே பாக்கியவனாயிருந்து பெத்லகேமிலே பேர் பெற்றவனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. புகழ் பெற்றவனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. இங்க எப்படி வாழ்த்துகிறார்களாம்? யாக்கோபின் சந்ததியை ஆசீர்வதித்த போல, ராகேலை போல, லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. அல்லேலூயா. இந்த பெண்ணின் எல்லாம் எப்படி இருந்தது? எங்க இருந்தவர் இப்ப எங்க இருக்காளு? சந்ததி கிறிஸ்து இயேசுடைய சாதாரண சந்ததி இல்ல, ஆற்ற சந்ததி. இப்ப கிறிஸ்து இயேசுடைய சந்ததியில வந்து விட்டால் எப்படி? கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள வந்தபடியினாலே, தேவனுக்கு தீர்மானம் எடுத்தபடியினாலே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எதை இழந்தாலும் என்ன போனாலும் என்ன வந்தாலும் நான் தேவனண்டை வருவேன், தேவனுடைய சமத்துக்கு வருவேன். அவருடைய சட்டலுக்குள்ள வந்தபடியினாலே, அவருடைய வார்த்தையை நம்பி வந்தபடியினாலே இப்ப கிறிஸ்து இயேசுடைய சந்ததிக்குள்ளே வந்து விட்டார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பாரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். அல்லேலூயா. இந்த தாமார் பாரேஸ் எல்லாம் பழைய கதைகள், அதுல பெரிய பெரிய சட்ட பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்கிறது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையர். அல்லேலூயா. நாங்க பார்க்கிற வழியில இந்த குறிப்பிட்டப்பட்ட பேர் எல்லாம் இருக்கல்ல, யாரெல்லாம் தள்ளிவிடப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஜனங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை ஏமாற்ற நினைச்சாங்களோ, கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாங்க? முன்னுக்கு வச்சு விட்டார். தெரியுமா? அங்கே தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது இந்த தாமார் எல்லாம் யார் சொன்னால் தள்ளிவிடப்பட்டவர். யூதாஸ் என்ன செய்கிறார்? அங்கே யூதா என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தார். அவங்க என்ன செய்தார்கள்? அவங்க அந்த பிள்ளையை ஏமாற்றி விட்டாங்க. கடைசியாக அந்த பிள்ளை என்ன செய்கிறாள்? அந்த கதையெல்லாம் பழைய கதை. அங்கே வாசிக்கும் போது அந்த கதை என்ன செய்கிறாள்? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அந்த குடும்பம் கட்டப்பட்டது. இங்கே வாசிக்கும் போது, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினால் உன் வீடு கட்டப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் கடைசி பார்க்கிற வழியிலே அங்கே ஓபேத் 21ஆம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே, சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. அதே புத்தகம் மத்தேயு புத்தகத்துக்கு போற வழியிலே, மத்தேயு புத்தகத்துல ரூத் என்ற பேர் அங்கே வருகிறது. மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு போற வழியிலே 5ஆம் வசனத்தை பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திரத்தில் பெற்றான்,
ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்படி தொடர்ந்து வளர்ச்சியா வந்து கிறிஸ்து இயேசுடைய சந்ததி வருகிறது. அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சந்ததி மேல் ஆவியை ஊற்றினாரா இல்லையா கர்த்தர்? உங்களுடைய சந்ததி மேல் ஆவியை ஊற்ற வேண்டுமா என்றால், உங்களுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமா என்றால், உங்களுடைய வாழ்க்கை சந்ததி சந்ததி சந்ததியாக கர்த்தரை சேவிக்க வேண்டுமா என்றால் என்ன செய்யணும்? தேவனண்டே வாருங்க. ஒரு சரியான தீர்மானம் எடுங்க. நாங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். எங்க குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு போகாதீங்க. எந்த சூழ்நிலையும் தேவ சமூகத்தை விட்டு போகாதீங்க. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. தேவனுடைய சமூகம் விலையேற பெற்றது. தேவனுடைய சமூகம் விலையேற பெற்றது. ஒரு நாள் நாங்கள் தேவ சமூகத்தை விட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குன்றி போய்விடும். ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கை உறுதியா நிற்கப்பட வேண்டுமா என்றால், சத்துருவங்களை மேற்கொள்ளாமல் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தை தேடுங்க. தேவ பிரசனத்திலே காத்திருங்க. கர்த்தருக்காக உண்மையாக ஓடி பாருங்க. ஒரு உண்மையான தீர்மானம். நான் எதை இழந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? எந்த நம்பிக்கையும் இல்லை. எந்த நம்பிக்கையும் இல்லை. எல்லாம் இழந்து போய்விட்டால். ஆனா என்ன செய்கிறாள்? தேவனண்டை கிறிஸ்துடைய செட்டைகளுக்கு அவருடைய சமூகத்திலே உன்னதமான மறைவில் இருக்கிறான். சர்வ பலருடைய நிழலில் தங்குவான். ரூத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய செட்டிலங்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தரால் என்ன உண்டு? நிறைவான பலன். எத்தனை பேர் தேவனுடைய செட்டிலுக்கு வர முடிய விரும்புறீங்க? எழுந்திருப்பமாக இந்த மதர்ஸ் டேயிலும் எத்தனை அம்மா இந்த இடத்துல இருக்கிறீங்க. யாரா இருந்தாலும் அவருடைய செட்டிலுக்குள்ள வரும் வேளையில ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு இழப்புகள் இருக்கலாம், ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு தோல்விகள் இருக்கலாம். அது எங்களுக்கு முடிவு அல்ல. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.